ஹாய் கைஸ் வெல்கம் பேக் டு த இன்டர்நெட் கஃபே யூடியூப் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதில் எதை பற்றி பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் ஒருத்தன் ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. ப்ரோ, இது பிடிஎஃப் ஃபைலை வந்து எப்படி மொபைல் மூலியமாகவே வந்து ஃபில் பண்ணுறது, அப்படி சைன் வந்து எப்படி வந்து அதிலேயே அட்டாச் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. பட் இது வந்து ஆன்லைன்லேயே பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கண்டிப்பாக வந்து பண்ண முடியும். பிடிஎஃப் ஃபைல் மீன்ஸ் வந்து இப்போ வந்து ஒரு சில கம்பெனிலாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து சைன் பண்ண சொல்லி சென்ட் பண்ண சொல்லுவாங்க. அதாவது ஒரு அக்ரீமெண்ட் மாரி ஒரு ஃபார்ம் வந்து குடுத்து, இத சைன் பண்ணி மட்டும் எங்களுக்கு சென்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நீங்க வந்து உங்கள்ட்ட வந்து ஸ்கேனர் இருக்காது. அத ஸ்கேன் பண்ணி மறுபடியும் நீங்க சைன் பண்ணி அத அப்லோட் பண்றது ரொம்ப கஷ்டம். பட் நீங்க வந்து உங்களுடைய மொபைல் மூலியமாவே அவங்க கம்பெனிலேருந்து அனுப்புன அந்த பிடிஎஃப் ஃபைல அப்படியே நீங்க வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாம, உங்களுடைய மொபைல் மூலியமாவே நீங்க வந்து ஃபில் பண்ணலாம். உங்களுடைய நேமு, உங்களுடைய அட்ரஸ், உங்களுடைய மொபைல் நம்பர் எல்லாமே அதில ஃபில் பண்ணிட்டு கீழ வந்து சைன் பண்ண சொல்லுவாங்க. அது வந்து நீங்க உங்களுடைய மொபைல் மூலியமா வந்து சைன் பண்ணி அனுப்ப முடியும். அது வந்து எப்படி பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்ப தான் நம்மளோட சேனல் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா இருந்தா, வீடியோ கீழ உள்ள அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும், பக்கத்துல உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுக்கு நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க இந்த மாரி டெக்னாலஜி ரிலேட்டடான வீடியோஸ் போட்டாலும் உங்க மொபைல் நோட்டிஃபிகேஷன்ல உங்களுக்கு கிடைக்கும். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். ஓகே. இத நீங்க ஃபில் பண்றதுக்கு உங்களுடைய மொபைல்ல வந்து ஆடாப் ஃபில் அண்டு சைன் சொல்லிட்டு இந்த ஆப் வந்து நீங்க வந்து லோட் பண்ற மாரி இருக்கும். இதுக்கான லிங்க் வீடியோ கீழ டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. கிளிக் பண்ணி உள்ள வந்தீங்கன்னா, உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதுல வந்து உங்க கம்பெனி தரப்புலயோ, இல்ல நீங்க வந்து பிடிஎஃப் ஃபைல வந்து ஃபில் பண்ற பிடிஎஃப் ஃபைல வந்து இதுல வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். அதாவது கீழ வந்து சாம்பிள் சொல்லிட்டு ஒரு ஃபார்ம் இருக்கும். அத வந்து சூஸ் பண்ணிக்கிறேன். இப்ப இந்த ஃபார்ம் எல்லாம் வந்து நம்ம வந்து ஃபில் பண்ண போறோம். பட்டு பிடிஎஃப் ஃபைல வந்து யாருமே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபில் பண்ண முடியாது. இப்ப இது வந்து எம்எஸ் வேர்ட் இந்த மாரி இருந்தா கூட வந்து நம்ம வந்து அதாவது எடிட் பண்ணி சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். பட் பிடிஎஃப் ஃபைல் வந்து சேஞ்சஸ் பண்றது கொஞ்சம் கஷ்டம். ஆனா இந்த மெத்தட் நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, வெரி சிம்பிள். சைன் மொதற்கொண்டு இதில வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். அது வந்து எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுடைய பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. பிடிஎஃப் ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அந்த நேம் இருக்கும். நேம்ங்கிற இருக்கிற இடத்துல உங்களுடைய நேம் வந்து போட்டுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா, மேல ரைட் சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பென் ஐகான் மாரி இருக்கும். அத கிளிக் பண்ணிக்கோங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா, சைன் பண்றதுக்கான ஒரு ஆப்ஷன் குடுத்துருப்பாங்க. கிரியேட் இனிஷியல்ன்னு இருக்கும். அத வந்து சைன் பண்ணி நீங்க வந்து சேவ் பண்ணி வச்சுக்கலாம். பட் நீங்க நேம்ங்கிற ஃபுல் நேம் இருக்கிற இடத்துல வந்து ஒரு டச் பண்ணுங்க. டச் பண்ணீங்கன்னா லெட்டர் பேட் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அ இன்டர்நெட் கஃபே. ஓகே. இன்டர்நெட் கஃபேன்னு சொல்லிட்டு நான் வந்து குடுத்துடுறேன். குடுத்துட்டு உங்களுக்கு வந்து பெருசா இருக்கு அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க வந்து அதிலேயே வந்து ஜூம் பண்ணிக்கலாம். 2 ஃபிங்கர் வச்சு நீங்க வந்து அதே மாரி அழுத்தி பிடிச்சீங்கன்னா, அது வந்து சைஸ் வந்து சின்னதாகும். அந்த ஏங்கிற லெட்டர் இருக்கு பார்த்தீங்களா? குட்டியா இருக்கு பார்த்தீங்களா? அத கிளிக் பண்ணி நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, சைஸ் வந்து சின்னது படுத்திக்கலாம். சின்னது படுத்திட்டு எந்த இடத்துல வைக்கணுமோ, அத வந்து நீங்க வந்து அப்படியே கீழ வந்து ஸ்க்ரோல் டவுன் பண்ணி வந்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்காவே வந்து மாறிக்கும். ஓகே. ஃபுல் நேம் இருக்கிற இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நேம் வந்து அட்டாச் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் வந்து மெம்பர்ஷிப் லெவல்ன்னு சொல்லிட்டு செக் பாக்ஸ் வந்து ஒரு சில பேர்லாம் வந்து டிக் பண்ண சொல்லுவாங்க. அத வந்து நீங்க வந்து எப்படி டிக் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து டிக் பாக்ஸ் குடுத்துருப்பாங்க. அதிலேயே கிளிக் பண்ணீங்கன்னா, இன்ட்டுக்கு விழுகும். இல்லன்னா டிக் விழுகும். இந்த மாரி ஆப்ஷன்லாம் அவங்க வந்து குடுத்துருக்காங்க. நல்ல ஒரு சூப்பரான ஒர்க் ஆகுது ஆப்பு. ஓகே. இப்ப இதெல்லாம் நீங்க ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கீழ வந்து சன் சிக்னேச்சர் இருக்கும். அதாவது உங்களுடைய சைன் வந்து போட சொல்லுவாங்க. சைன் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மேல வந்து இந்த இடத்துல பென்சில் ஐகான் இருக்கும். இதுல வந்து கிரியேட் சைன் இருக்கும். நான் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன். பட் நீங்க வந்து கிரியேட் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா, அந்த கிரியேட்ங்கிற இத கிளிக் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கிரியேட் இந்த மாரி ஒரு ஆப்ஷன் வந்து வரும். இது மூலியமா நீங்க வந்து கையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாரி பண்ணிக்கலாம். பட் கையில வந்து சரியா வந்து வராது. நான் வந்து யூஸ் பண்ற மெத்தட உங்களுக்கு வந்து சொல்றேன். அதாவது ஏர்பட்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா? ஒரு ஏர்பட்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு அத வந்து லைட்டா வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. அதாவது வாட்டர்ல டிப் பண்ணிக்கோங்க. ஃபுல்லா டிப் பண்ணிறாதீங்க. அதோட அந்த கூர்மையான பகுதி இருக்கும் பார்த்தீங்களா? அத மட்டும் வாட்டர்ல டிப் பண்ணிட்டு, லேசா வந்து அந்த கையில வச்சு அமுக்கிட்டு, அதுக்கப்புறம் வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணீங்கன்னா, இந்த மாரி உங்களோட சைன் போட்டீங்கன்னா, பக்காவா அதாவது பென்னுல நீங்க வந்து எப்படி வந்து சைன் பண்ணீங்களோ, அந்த மாரி ஒரு இதில வந்து சூப்பரா விழுகும். அதனால அத யூஸ் பண்ணி நீங்க வந்து சைன் பண்ணி மேல டன்னுங்கிறத வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணி சேவ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, மறுபடியும் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த சிக்னேச்சர்க்குள்ள போங்க. போயிட்டு உங்களுடைய சிக்னேச்சர் எதுவோ அத கிளிக் பண்ணி இந்த இடத்துல வந்து கொண்டாந்து போட்டுருங்க. ஓகே. இப்போ நான் வந்து சைன் போடுற இடத்துல வந்து கரெக்ட்டா போட்டேன்.
எப்படி நம்ம பென்னுல போடுற மாரி ஒரிஜினலா அப்படி போடுற மாரி போட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இந்த மாரி தான் நீங்களும் வந்து உங்களுடைய கம்பெனிக்கோ இல்ல ஏதோ ஒரு அக்ரீமென்ட்டுக்கோ நீங்க வந்து ஃபார்ம் ஃபில் பண்ணணும் ஆன்லைன்லயே அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இந்த மெத்தட யூஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா ஒர்க் ஆகுது. நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, இந்த வீடியோ புடிச்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ பண்றதுக்கு ஒரு மோட்டிவேட்டா இருக்கும். இதுபோல ஒரு புத்தம் புது இன்ட்ரஸ்டிங்கான வீடியோல நாளைக்கு சந்திக்கிறேன். அதுவரைக்கும் உங்களை விடைபெறுகிறேன். நன்றி. வணக்கம்.